ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தில் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற பதிவு திருமண தாமதமான பதிவு தாங்க. நிறைய பேருக்கு திருமணமே ஆகலை. நம்மள்ட முயற்சி செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய கிரக அமைப்பு தாங்க. லக்கணம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் இதுலாம் செவ்வாய் சனி இருந்துச்சுன்னா தாமதமாக தான் திருமணம் செய்யணும், அப்போ தான் நடக்கும். சுக்கிரன் கெட்டு போன ஜாதகத்துலையும் தாமதம் நடக்கும். சனி தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, இந்த மறைவு ஸ்தானங்களில் சுக்கிரன் வர்றது, 3ஆம் இடம் கடுமையான மறைவு. அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வையை தோஷம் இருந்தாலும், புத்திரஸ்தானத்தை நீசப்பட்டாலும், நீச பங்கம் அப்புறம் அடைஞ்சாலும் முதல்ல திரும்ப தாமதம் செஞ்சு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும். இப்படிங்கிற அமைப்புங்க. அந்த அமைப்புல எல்லாருக்குமே இருக்குங்க. இப்போ இன்னைக்கு பார்க்கப்படுற பதிவு 30 வயசாயிருச்சு ஆணுக்கு. சமீபத்தில் பார்த்து ஜாதகம் எப்போ திருமணம் நடக்கும் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஏன் தாமதமாகறதுங்கன்னு சொல்லிட்டேன், எப்போ நடக்கும்போதே சொல்லிடுறதுங்க. திருமணத்தின் தரம் எப்படி வரும்? ரெண்டு திருமணம் பொருத்தம் பார்க்க வந்தாலும் சரி, ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்க வந்தாலும் சரி, திருமணம் எப்போ நடக்கும், இப்படித்தான் இருக்கும், வாழ்க்கை இப்படிதான் இருக்குது சொல்றது. ஆண் பெண் ஜாதகத்தில் குழந்தையுடைய சத்துக்கள், குழந்தையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதன் மூலமும் திருமணம் பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற என் யூடியூப் சேனலில் 1200க்கும் மேற்பட்ட எனது மேன்மைமிக்க ஆசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ சூட்சும ஒரு கோட்பாட்டின்படி தான் ஜாதக பலன்களே இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடியும். கோச்சாரத்துக்கு அப்படி தான் பார்க்கணும். கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு பயணம், வேலையா தொழிலா, படித்தது ஒன்று வேலைக்கு போகிறது ஒன்று ஏற்றுக்கலாம். கிரக அமைப்புகள் இருந்தால் அப்படி தான் நம்ம செயல்படும். அவயோக திசையில் வந்தால் படித்ததை விட்டுட்டு வேற இதில் போவோம். அவயோக திசை வந்தாலுமே வெளிச்சமாக இருந்துச்சுன்னா படித்ததை விட்டுட்டு மேன்மையாக இருக்கலாம் இருக்காங்க. படித்த தொழில போய் சரியில்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. எல்லாமே நடக்கும். அப்புறம் 2ஆம் திருமணம், ஆன்லைன் வர்த்தகம், திடீர்னு வட்டிக்கு பணம் விடலாமான்னு கேட்குறாங்க. 8-12 வெளிச்சமாக இருந்து 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் போன படம் கொடுத்த பணம் வராது. ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்லிடலாம். ஜோதிடம் நல்ல வழிகாட்டி தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்பந்தமான திருமண சம்பந்தமானதுக்கெல்லாம் உங்களுக்கு, உங்கள் பையன், உங்கள் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு இப்படி வயசுக்கு தகுந்தபடி இருக்கிற அமைப்பு. திருமணம் மட்டும் இல்லை, வேற எந்த கல்வி, எந்த ஒரு விஷயமானாலும் இப்போ கல்வியாண்டு எதை நோக்கி நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சது, அப்படிப்பட்ட உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக அதிக சுபத்துவமான கிரகத்தின் அமைப்பில் நம்ம ஜாதகம் வலுவாக இருக்கணும். அப்புறம் படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்கணும். தொழில் ஸ்தானம் படித்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கணும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குமாங்கிறதையும் பார்க்கலாம். வருமானம் எவ்வளோ அமையும், படிப்பின் மூலம் தொழிலோ வேலையோ வருமானம் எப்படி இருக்கும், இப்படிங்கிற வருமானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேவையில் இருக்கக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்லைன் முறையில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறையில் மட்டும் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வீடியோக்குள்ள போவோம். 30 வயதானவருக்கு திருமணம் எப்போது? முதல்ல ஜாதகத்துடைய அடிப்படையை பார்த்துருவோம். 1/10/1997, 8/5/22 பிறந்திருக்காரு. 29 வயசு ஆகுது. அமாவாசை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசைன்னா உடனே யோகம் சொல்ல முடியாது. பௌர்ணமினாலும் யோகம் இங்கே நிறைய செயல்படுன்னு சொல்ல முடியாது. காம்பினேஷனை எல்லாத்தையும் நினச்சி தான் பார்க்கணும். 12 கட்டங்கள், கிரகங்கள், தொடர்புகள், இதைத்தான் வச்சு பார்க்கணும். குறிப்பாக தசாபதி நல்லதாக வரணும். இப்போ அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு சந்திரதசை 7 வருஷம், சைவர் மாதம் 1 நாள், 7 வருஷமா சந்திரதசை இருக்க பிறந்தவருக்கு இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ என்ன தசாபத்தின்னு பார்க்கணும். இப்போ தானே நடக்கிற சம்பவம் கூட தசாபதி தானே. இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். எடுத்த உடனே லக்கணத்தை சனி பார்க்கக்கூடாதுங்க. குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. சரியா? குரு இங்கே நீசமாக இருந்து பார்க்குற நடக்கக்கூடாது. சனியோட பரிவர்த்தனை பெற்றுட்டாலும் இங்கே பலமாயிடுவார். பார்வை இங்கேருந்து கிடையாது, பலன் தான் இங்கேருந்து வரும் வழியோ, பார்வை இங்கேருந்து தான். சனியும் பார்க்குறாருல்ல, அப்போ தாமதம் தானே. எடுத்த உடனே சொல்லியாச்சு. ராசிக்கு 2ஆம் இடமாகவும் போகுது. ஒரே இதில் 2 வருது பாருங்க. லக்கணத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு எடுத்துக்கிறோங்க. சுக்கிரன் 8ல் போயிட்டார். சரியா? ரிஷப லக்கணத்துக்கு ஆகாத வீட்டில் சுக்கிரன். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். நீசா முதல்ல நீசா, அப்புறம் தான் பரிவர்த்தனை. சுக்கிரனுக்கு இடம் கொடுத்தக்கிறவங்க நீசமா இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறணும். இப்படி எடுத்துக்கலாம். செவ்வாயோட சுக்கிரன் சேர்த்த தோஷம் தான். 8ஆம் இடம். வருமானம் வரும், குடும்பம் அமையாது சீக்கிரத்தில். அப்படி ஒரு அமைப்பு.
சரியா? ராசிக்கு 7ஆம் இடத்துல பௌர்ணமியாக தான் இருக்கு. சூரியன் வந்து ஒரு அரை பவருங்கிற முறையில் இதையும் லேசாக சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட், சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுகுது. குருவும் பார்க்குறாரு. எப்படி லக்கணத்துக்கு விழுகுதோ அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கும் அதிர்ஷ்டம் எடுத்துக்கலாம், குழந்தைன்னு எடுத்துக்கலாம். குரு நீசமா இருக்கிறதுனால குழந்தை லேட்டாக தான் கிடைக்கும். இப்படி பல கணக்குகள் போட்டு நம்ம எடுக்கணும். மறுபடியும் சொல்றேன், லக்கணம் 2ஆம் இடம், 7ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருந்து குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும். இதுல பூரா செவ்வாய் சனி இருந்துட்டாலே பார்த்தோன்னு சொல்லிடலாம், இதை வந்து எவ்வளவு நகை வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு தொகை வச்சிருந்தாலும் திருமணம் நடக்காது. அப்படி மீறி நடந்துச்சுன்னா யோக தசைகள் வலுத்து இருக்கும். அதாவது அவயோக தசைகள், வரக்கூடாத தசைகள் வலுத்து இருந்துச்சுன்னா கல்யாணத்தை நடத்தி வச்சிடும். போயிட்டு 2ஆம் திருமணம் வரும். சரி, முதல் திருமணம் வச்சு 2ஆம் திருமணம் இருக்காங்கிறது ஜாதகத்தில் இருக்கு. இப்படி எல்லா கணக்குகளும் நம்ம பார்க்கலாம். இதனால திருமணம் பொறுத்த விஷயத்துல நான் சிறப்பாகவே செய்யறேன். எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிற அமைப்பு சொல்றேன். இப்போ இவருக்கு எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கும்போது தசாபுத்திக்கு வந்தோம்னா, இப்ப சந்திரராசி 7 வருஷம் சைபர் மாசம் போய் செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசையில சுக்கர புத்தி, தோஷத்தை கொடுக்குற சுக்கர புத்தி நடக்கல. இப்ப சூரிய புத்தி நடக்கும். எப்படி சொல்றேன், இங்க பௌர்ணமியா இருக்கு, அது ஒண்ணும். எப்ப திருமணம் நடக்கும்? சுக்கிரன் தசை, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசை, சுக்கிரன் வீட்டில் உள்ள கிரகங்களின் தசை, 3ஆம் இடம் போகஸ்தானத்துக்குடைய தசை, 11ஆம் இடம் அதுவும் போகஸ்தானம், திரிகோணஸ்தானம், காம திரிகோணஸ்தானம் சொல்றது. அதே மாதிரி 12 சயனம், அதுவும் இல்லாத. இது சம்பந்தமான தசாபத்திகள்லாம் தோஷம் முடிஞ்சிருச்சான்னு பார்த்துக்கிட்டு அதுல நம்ம நடக்கும். ஒரு வாரத்தில் எடுத்த உடனே எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது, தோஷத்தையும் சொல்ல முடியாது, யோகத்தையும் சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து வர்றது தான். அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து சரியா பார்க்க சொல்லுங்க. ராகு தசை சூரிய புத்தியில இவருக்கு உறுதியா திருமணம் நடக்கும்னு சொல்லிவிட்டேன். சரி, சுக்கிரன் 8ல இருந்தாலும் 2ஆ பார்க்கும், குடும்பத்துக்கு ஏற்ற மனைவி அப்படின்னு சொல்லிடலாம். 7ஆம் அதிபதியும் இன்னொரு பாயிண்ட், 7ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரனோட சேரக்கூடாது, காரகன் செவ்வாயோட சேரக்கூடாது. உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டங்கிற கணக்குல 8ஆம் இடத்துல இருந்து, ஆனாலும் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப குடும்பத்துக்கு ஏற்ற மனைவி அப்படின்னு சொல்லிதான். சனி தொடர்பு, சனியுடைய 10ஆம் பார்வை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை தராதுங்க. வயசு கடந்ததுனால நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல புதன் இருக்குங்க. ஒரு படிக்காட்டாலும் புத்திசாலித்தனமான மனைவி வரும்னு அர்த்தம். ஒரு கிரகம் அங்கே தனிச்சு பாவத்துவம் இல்லாம, அந்த செவ்வாய் வீட்டில் ஆகாத புதன் தான் இருந்தாலும் இங்கே இருக்காரு. லக்னத்தையும் பார்ப்பாரு. இவர் யூகவானந்த, மனைவி யூக அமைப்பாக இருக்கும். கொஞ்சம் அதிகார குணம் இருக்கும் செவ்வாய் சேர்ந்ததுனால. ஒரு ஜாதகத்துல மனைவி எப்படி குணங்கள் கேட்பாங்க என்கிட்ட, பொருத்தம் பார்க்கும்போது தெளிவாக சொல்லுவாங்க. அப்ப இவருக்கு தோஷம் கடந்து உறுதியாக திருமணம் நடக்கும். உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டறியணும்னா, திருமணம் எப்படி அமையும், தரத்தோடு எப்படி இருக்கும் தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. மற்றொரு வேற நுணுக்கமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.